அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி பௌர்ணமி அண்ட சராசங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் சந்திரனின் சாபத்தை மட்டுமல்ல, நம்முடைய சாபங்கள், தோஷங்கள், பாவங்கள், துன்பங்கள் ஆகியவற்றை போக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேகம் தரிசனம் காண்பதுடன் வீட்டில் மறக்காமல் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய பௌர்ணமி திதி மிகவும் சிறப்பானது. அதிலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி மகத்துவம் இருக்குது. இந்த நாட்களில் மக்கள் தங்களின் பாவங்கள் தீர புதிய துவக்கங்கள் ஆடம்பரமாக புதிய நதிகளில் நீராடுவது வழக்கம். சிவன் மற்றும் பெருமாளை வேண்டி விரதம் இருப்பதுடன் இது புண்ணியம் தரும் நாள் என்பதால் மக்கள் மிகவும் பயபக்தியுடன் தங்களின் வழிபாடுகளை மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. புனித நீராடல். சூரிய உதயத்தின் முன் புனித நதிகளில் நீராடுவதால் பாவங்கள் தீரும், ஆத்மா சுத்தமடையும். அத்தோடு புனித நதிகளை தெய்வ வழிபாடாக நம்ம வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கும் இது அவசியமானதாக கருதப்படுது. சிவ வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு பூக்கள், பழங்கள் வைத்து நாம் வழிபடுவது, சிவபெருமானுக்கு உரிய மிகப்பெரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் நம்முடைய பாவங்கள் தீரும். தியானம் மேற்கொள்வது. ஐப்பசி பௌர்ணமி அன்று விரதம் இருந்து தியானம் மேற்கொள்வதன் மூலம் நமக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது. தானம். இந்த நாட்களில் ஏழைகளுக்கு தானம் வழங்குவது மிக மிக சிறப்பான ஒன்று. இதனால் நமக்கு முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் நல்ல கர்மாக்களின் ஆற்றல் அதிகரிக்க துவங்கும். வீட்டிற்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் அவர்களை வெறும் கையுடன் அனுப்பி விடாதீங்க. குறிப்பாக பசி என்று வருபவர்களுக்கு உணவு இல்லை என்று மறத்து நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளாக சொல்லப்படுது. உணவாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு பணமாவது நாம் கொடுத்து அவர்களின் பசியாற்ற உதவுவது நல்லது. யாரையும் கடினமான வார்த்தைகளால் நம்ம சொல்லி பேசுவதையும் அவமதிப்பதையும் தவிர்க்க வேண்டியது நல்லது. யாருடைய மனமும் புண்படும் வகையிலான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவதோ செயல்களை செய்வதோ தவிர்க்க வேண்டும். அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புகையிலை போன்ற பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஐப்பசி பௌர்ணமி அன்று வெள்ளி பாத்திரங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், பால் சார்ந்த பொருட்களை யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ நீங்கள் கொடுத்து விடாதீங்க. அதே போல் அரிசி கடனாக வாங்காதீங்க. இப்படி செய்வதால் சந்திரதோஷம் ஏற்படும். வீட்டில் எந்த பகுதியும் இருளாகவோ அசுத்தமாகவோ வைக்காதீங்க. இது பெருமாளுக்கு உரிய நாள் என்பதால் அவருடன் மகாலட்சுமியும் வீட்டிற்கு வருவாள் என்பதால் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாட்களில் நாம் முறையாக விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று சிவாலயங்கள் தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறும். அபிஷேக பிரியராக சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அன்னாபிஷேக வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வாங்க. அதற்கான அர்த்தத்தை தேடும்போது தான் உலகிற்கே படியெழுக்கும் சிவபெருமானின் மகிமையும் அன்னாபிஷேகத்தின் பின்னணியும் புரிகிறது. மும்மூர்த்திகளில் சிவபெருமான போல பிரம்மாவுக்கும் முதல் 5 தலை இருந்ததாம். இதனால் தானும் சிவனுக்கு நிகரானவர் என பிரம்மன் நினைத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மனின் அகந்தையை அடக்க பிரம்மன் 5 தலைகளுக்குள் ஒரு தலையை சிவபெருமான் கொய்து பிரம்மனை நான்முகனாக்கி விட்டிருக்காரு. சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மதேவரின் தலையானது சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டு சிவனாருக்கு பிரம்மகஸ்தி தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு.
சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்மனின் கபாலமானது எப்பொழுதுமே பசியால் அணைத்து கொண்டிருந்ததாம். பிரம்மாவால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்க பிரம்மாவிடமே உபாயம் கேட்டிருக்காரு சிவபெருமான். தனக்கு போதும் என்ற அளவுக்கு உணவு கிடைக்கும்போது சிவபெருமானை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மதேவரின் கபாலம் சிவபெருமானிடம் கூறியது. சிவபெருமான் கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு பிச்சாண்டராக உருமாறி பூலோகம் வந்திருக்காரு. அன்னமிட்டு நிறையும் போது மட்டுமே அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது சிவனாருக்கும் பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட சாபம் அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அவருக்கு அன்னபூரணி அன்னமிடுகிறார். அகிலம் காக்கும் அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் நிறைந்தது. இதையடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டிருந்த அவரை பாடுபடுத்திய பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்தது. சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கியது. அன்னபூரணி அன்னை சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி திதி. இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி நாட்களில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரன் தனது சாபம் நீங்கி முழு பொலிவுடன் 16 கலைகளும் நிரம்ப பெற்று முழு பொலிவுடன் உதித்து வந்திருக்காரு. அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களுள் சந்திர பகவானின் மனைவியர் ரோகிணி நட்சத்திரத்தின் மேல் அதிக நாட்டம் இல்லாமல் சந்திரன் நடந்து கொண்டிருக்காரு. இதனை தனது தந்தையிடம் ரோகிணி புகார் செஞ்சிருக்காங்க. ரோகிணியின் தந்தை உன் உடல் தேயட்டும் என சந்திரனின் சாபத்தை கொடுத்திருக்காரு. சாபம் பெற்றதும் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக குறைய தொடங்கியது. சந்திர பகவான் பொலி விழுந்திருக்காரு. சந்திரன் தனது தவற்றை உணர்ந்து தமது சாபம் நீங்குவதற்காக திங்களூர் கைலாசநாதரை வணங்கியிருக்காங்க. சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்க பெற்று சந்திரன் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று முழுமையாக பிரகாசித்திருக்காரு. சந்திரன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் நாள் ஐப்பசி பௌர்ணமி. சந்திரனின் முடிவில் சூடிய சிவபெருமானுக்கு மிகப்பெரிய சந்திரன் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாத நாட்களில் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக பிறை சூடிய பெருமாளான சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுது. அன்னாபிஷேகத்தை தரிசித்தவர்களுக்கு அடுத்த ஆண்டு முழுவதும் அன்னத்திற்கு குறைவு ஏற்படாது. நெல் அரிசி ஆகிறது, அரிசி சோறாகிறது, சோறு வேக வைத்து வென்று கலந்து வலிமையை அளிக்கிறது. இது போலவே ஆத்மா எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் கலந்ததால் ஒன்றாகிவிடும் என்பதை உணர்த்துவதே அன்னாபிஷேகம் நடைபெறும் என்று சொல்லலாம். அரிசி என்ற வார்த்தையிலே அரிசியும் சிவனும் அடங்கியிருக்கார். சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம். நன்றாக சோறு பருக்கையே உற்று நோக்கினால் சோற்று பருக்கையானது சிவலிங்க வடிவில் இருப்பதை நம்மால் காண முடியும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே சமயத்தில் கோடி லிங்க தரிசனம் பல ஜென்ம பாவத்தை போக்கும் அன்னாபிஷேகம் நடைபெறும் அன்று ஒவ்வொரு சோற்றிலும் ஒவ்வொரு சிவலிங்கத்தை நாம் காணலாம் என்றும் ஈஸ்வரன் வரம் கொடுத்தது இருப்பதால் அந்த வரத்தின் பயனாக தான் கோடான கோடி லிங்கத்தை பார்த்த பலனை பெறலாம் அப்படின்னும் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்றும் சொல்லப்படுது. இதுபோல் நாம் இந்த அன்னாபிஷேக நாளில் சிவபெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த அன்னாபிஷேக நாட்களில் நாம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அன்னாபிஷேக நாளில் சிவலிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கை சாதமும் சிவலிங்கமாக மாறுகிறது. இது அதிசயத்திலும் அதிசய வைக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.